ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு வரம் தருவதற்காகவே இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். என் நெற்றியை தொட்டதின் பலனாக நிச்சயமா நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து கொட்டப்போகுது. நான் உனக்காக நல்லது செய்வேன்னு என் வருகைக்காக காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு வரம் தருவதற்காகவே இந்த வராகியானவள் வந்துவிட்டேன். இத்தனை நாளா நீ பட்ட துயரம் எல்லாமே இப்போது உன்னை விட்டு போக போகுது. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை வாழ போற. உன் கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆக போகுது என் செல்லமே. என்னை மட்டுமே சிந்திச்சு முழுவதுமாக என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன செய்யணுங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதன்படியே நான் திட்டமிட்டது போலவே உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அது அனைத்தையும் உன் கைகளில் அள்ளிக்கிட்டு வந்து கொட்ட போகிறேன். எப்போதுமே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சினாலே போதும். உனக்கு தேவையானதும் எதிர்பார்த்ததும் வெற்றிகரமாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ சாதனை படைப்பதற்கு எப்போதும் நான் உறுதுணையாக இருப்பேங்கிறத மறந்துடாத. நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும். உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மா எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கேன்னா நினைக்கிறேன். உனக்கு என்ன தேவை, எது அவசியம்னு பார்த்து அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வராகி அம்மா செய்கிற விஷயங்கள் எப்போதுமே வித்தியாசமாக தான் இருக்கும். எது எப்போ கிடைக்கும்னு நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் அளவுக்கு தான் உனக்கானதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் உனக்கு எப்போ எதை தருவேன்னு உனக்கு எப்போ புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய நாள் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. உன் கண்களில் கண்ணீர் வழிந்தோட இந்த வராகி அம்மாவையே நம்பி காத்திருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செய்ய போகிறேன். நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரும். இப்போது நிலைமையை விட இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு உயர போகிற. கடன் வாங்கியிருக்கோமே, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரணுமேனு எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் நேர்மையான எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. நீ போகும் இடமெல்லாம் நானே உனக்கு துணையாக வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயும் உன்னுடைய குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையே கூட அந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இன்னும் பெருக போறீங்க. உன் சந்ததிகளுக்கு எல்லாவற்றையும் ஏற்றவாறு அழகாக அம்சமாக அற்புதமாக நான் தந்தே தீருவேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லாருமே என்னால் படைக்கப்பட்டவங்க தான். அப்படின்னா எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் தானே. என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருந்து நான் செய்ய வேண்டியதை செய்வேனே தவிர யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இந்த பூமியையும் வானத்தையும் படைச்ச நானே இனி உனக்கு தேவையானதையும் புதுசாக படைக்க போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிறதையே உன் மனசுக்கு நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எப்போவுமே உன் மனசில் இந்த வராகி அம்மாவின் ஞாபகம் இருந்தால் மட்டும் போதும். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நான் உன்னை தப்பிக்க செய்வேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் இனி ராஜயோகம் வந்து சேரும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கற்று தவிக்கும் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு. இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அருள் செய்வேன் என் செல்லமே. வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் இருபடிகள் போல நினச்சிக்கோ. வெற்றி வந்துட்டா அடுத்த சில நேரங்களில் தோல்வி வரதா செய்யும். அதே போல் இத்தனை நாளாக தோல்விங்கிற முதல் படியிலேயே இருக்கக்கூடிய நீ
அடுத்து வெற்றிங்கிற 2ஆம் படிக்கு போக போகிற. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. உன் மனசை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கவங்க யாரும் உன்னுடைய செயல்களை தவறாக நினைக்க மாட்டாங்க. நீ என்ன செஞ்சாலும் எல்லாவற்றையும் நன்மையாகவே முடியும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். யாருக்கிட்டையும் போய் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காத. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்களே தவிர எது உண்மை, எது சரி, எது நியாயம்னு இங்கு யாருமே யோசிக்கிறது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை கேலி பேசினாலும், உயர்வாக பேசினாலும், மட்டம் தட்டி பேசினாலும், பாராட்டினாலும், போற்றினாலும், தூற்றினாலும் நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னை கேலி செய்கிறவங்களையெல்லாம் தாண்டி நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ திரும்பி பார்க்கும்போது உன்னை கேலி சொன்னவங்க அதே இடத்துல நின்று இன்னொருத்தரை பற்றி கேலி பண்ணி புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வேலையை செய்கிறவங்கெல்லாம் இப்படி இதே நிலமையில தான் இருப்பாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திடுவேன் என் செல்லமே. உன் சிந்தனைகளை மட்டும் நீ சரியாக அமைச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எதிர்மறையான எண்ணங்களையெல்லாம் விரட்டியடி. இனிமே எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லதாக நடத்தி முடிச்சிருவேன். நீ சிரிச்சினா எல்லாருக்குமே ஒன்றை பிடிக்கும். அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பார்க்கும்போது உன்னுடைய மனசும் சேர்ந்தே எல்லாருக்கும் பிடிக்க வச்சிரும். நீயும் சிரித்து மற்றவங்களையும் சிரிக்க வச்சு சந்தோஷமாக பார்த்து கொள்கிற அந்த நல்ல மனசும் குணமும் உனக்கு இருக்கும்போது வேறென்ன எனக்கு வேண்டும்? நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற. உனக்கு எதிரில் நிற்கிறவங்கெல்லாம் எதிரியும் கிடையாது, தோளில் கை போட்டு பேசுகிறவங்கெல்லாம் தோழனும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை வலியற்றதாக, வேதனையற்றதாக இருக்கும் என் செல்லமே. நீ ஒருத்தர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு அவங்க உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சது அவர்கள் சாமர்த்தியமான வேலை செஞ்சோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை ஏமாற்றியது அவர்கள் செஞ்ச சாமர்த்தியம் கிடையாது, அவர்கள் தோக்க போகிறதுக்கான, கஷ்டப்படுறதுக்கான அறிகுறிங்கிறத கூடிய சீக்கிரம் அவர்கள் உணரும்படி செய்வேன். உன்னுடைய வருங்காலத்தை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்படாத. இந்த நிகழ்கால வாழ்க்கையில் நீ நிம்மதியாக நல்ல விதமாக செயல்பட்டினா உன் வருங்காலம் தானாகவே மாறிடும், மலர்ந்துடும். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மன வலிமை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமாக இருந்தினா எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருந்தினா தோல்விகளை தாண்டி வெற்றியை எட்டி பிடிப்பாயின் செல்லமே. நீ போகிறதுக்குன்னு வழியே இல்லாத போதும் நீயா ஒரு புது வழியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக தானே நீ இருக்க. அப்புறம் என்ன, வழியே இல்லாத இடத்திலும் நீ பாதங்களை வைத்து நடந்து போகும்போது அங்கே ஒரு புது பாதை உருவாகும். நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஒரு புது உலகத்தையும் புத்துணர்ச்சியோடு உருவாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு வலியையும் வேதனையையும் தரக்கூடிய விஷயங்களை சந்திக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. வலிதான் உன்னை வலிமையாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதுதான் உன்னை வெற்றியாளனாக்குன்றதை புரிஞ்சு பேசாத. சில விஷயங்கள் உனக்கே புரியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு யோசிக்காமல் அதை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாமல் அதை அப்படியே விட்டுடு என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை நடத்திக்கிட்டு இருக்க உன் வராகியம்மா உன் நன்மைக்காக தானே செய்கிறேன். எப்போதும் யாருக்கிட்டையும் தற்பெருமை பேசாதே. நான் தான் பெருசு, நான் தான் செஞ்சேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தற்பெருமை பேசாமல் நீ பாட்டுக்கு உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே போனீன்னா தானாகவே உன்னை பற்றி மற்றவங்க பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துலேயும் நான் தான் ஆளாக இருக்கணும்னு முந்திக்கிட்டு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. தானாகவே உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்போது நீயாகவே முன்னால் வருவாயேன்னு செல்லமே. ஒரு விஷயம் தெரியலைன்னா அதை கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை.
தெரியாததை கேட்க தயங்கிக்கிட்டே இருக்காம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் இன்னும் நீ இந்த உலகத்தில் அறிவுள்ள பிள்ளையா, புத்திசாலி பிள்ளையாக, உலகறிந்த பிள்ளையாக மாற முடியும். எந்த விஷயமே பார்த்தவனே கஷ்டமாக இருக்கு, முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடாதே. முயற்சி செய்கிறதுல தப்பேதும் இல்லை அல்லவா? எதுவாக இருந்தாலும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா அது சரியாக வருமா வராதான்னு யோசி. எதையுமே பார்க்கும்போதே இது கஷ்டம்னு நீயாக முடிவெடுத்து விடாதே. நீ தேடி தேடி போனாலும் ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்னா அவர்களை அப்படியே விட்டுவிடின்னு செல்லமே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த வராகியம்மா உன்னை தேடி தேடி வருவேனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். எத்தனையோ விஷயங்களில் நீ தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த முறை உனக்கான வரத்தை நான் கொடுத்து உன் இலக்குகளில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். வெற்றியாளனாக இந்த உலகத்தில் நீ வெற்றி உலா வரும் வரை நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் என் செல்லமே. நீ வெற்றியை அடைகிற வரைக்கும், தோல்வியை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தைரியமாக இருக்கணுன்றதை மறந்துடாத. நீ எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை தேடி வரும். நீ நேர்மையாக இருப்பதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம்தான். உண்மையும் நேர்மையும் தான் தர்மத்தை பாதுகாக்கும். இந்த உலகத்தில் நேர்மை தவறாமல் உண்மையாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு பேரும் புகழும் பதவியும் பெருமையும் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய பழகு. என்றென்றைக்கும் உனக்கு வெற்றி நிலைத்திருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய அன்பை அடுத்தவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு முயற்சி செய்யாதே. அடுத்தவர்களுக்கு அன்பை நிரூபிப்பதை விட உன் வாழ்க்கையில் நீ உயர்வாக உனக்காக செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் அன்பையும் திறமையையும் தானாகவே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. அன்பானவர்களுக்காகவும் நல்ல மனிதர்களுக்காகவும் விட்டு கொடுக்கறதும் இறங்கி போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் உன் அன்பு புரியாதவர்களிடம் நீ விலகி போகிறது தான் சரியாக இருக்கும் என் செல்லமே. ஒருத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக உன்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னா நீ அவர்களிடம் பணிவோடு விட்டு கொடுத்து இறங்கி போகலாம். ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க, உன்னை ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்லன்ற போது நீ அந்த இடத்தில் பணிவோடு நடந்து கொள்வதை விட அவர்களை விட்டு விலகி நிற்பது தானே சரியானதாக இருக்கும். இன்னும் நீ போக வேண்டிய வழியெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல வழியை காட்ட போகிறேன். அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சினா உன் நிம்மதி ஒன்றை விட்டு போயிடும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, என் வாழ்க்கையை நான் விரும்பியபடி தான் வாழுவேன்னு நினச்சினா இந்த உலகத்தில் நீ தான் நிம்மதியான ஆளாக இருப்பாய். எப்போவுமே யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசாமல் அளவாக பேசக்கூடிய ஆளாக, அதிகமாக மதிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதிகம் யார் செயல்களில் கண்ணும் கருத்துமா காரியத்தை நிறைவேற்றுவதில் திறமைசாலியாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. நீயும் எப்போவுமே பேச்சை குறைச்சிட்டு காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க பழகு. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி போற்றி.